வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி முதல் தமிழ்நாடு மொழிவாரி மாநிலமாக செயல்பட தொடங்கியது. அப்போது மெட்ராஸ் ஸ்டேட் என்று அழைக்கப்பட்ட தமிழ்நாடு 1967இல் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைத்த பிறகு ஜூலை 18ஆம் தேதி தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் பெற்றது. 1956 முதல் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டு தமிழகம் இந்த 60 ஆண்டுகள் பயணித்த பயணத்தில் தமிழகம் பெற்றது என்ன, இழந்தது என்ன, அதன் கோரிக்கைகளும் பிரிப்புக்கான காரணங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றனவா அல்லது மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டுமா என்கிற அடிப்படையில் இன்றைய நேர்பட பேசு விவாதத்தை நாம் வடிவமைத்திருக்கிறோம். நம்மோடு இந்த விவாதத்தில் திராவிட இயக்க தமிழர் பேரவை நிறுவனர் திரு சுபவீர பாண்டியன், வலதுசாரி சிந்தனையாளர் திரு நித்யானந்தன், மே 17 இயக்கத்தைச் சேர்ந்த திரு திருமுருகன் காந்தி ஆகியோர் நமது அரங்கத்தில் நம்மோடு இணைகின்றனர். அதே போன்று தனது இல்லத்திலிருந்து நம்மோடு இணைகிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஒருவரான திரு பீட்டர் அல்போன்ஸ். இவர்களை விவாதத்திற்கு வரவேற்று தொடங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களிடமிருந்து தொடங்குறேங்க ஐயா. 60 ஆண்டுகள் அப்படிங்கிற இந்த பயணத்தை ஒரு கொண்டாட்டக்கூடிய தருணம் அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை ஒரு லிங்குவிஸ்டிக்கல் அடிப்படையில் மொழி அடிப்படையில் அமைக்கப்பட்டதன் காரணங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு அது என்ன நிறைவேற்றப்படல அது போன்ற ஒரு மறு ஆய்வு ஒரு மறு வாசிப்புக்கு உட்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம்? 1956 நவம்பர் 1 60 ஆண்டுகள் இன்றைக்கு நிறைவடைகிறது. ஒரு தமிழ்நாடு ஒரு மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டது என்பதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் சொன்னது மாதிரி 56இல் அது தமிழ்நாடு என்று அழைக்கப்படவில்லை, மெட்ராஸ் ஸ்டேட், சென்னை ராஜ்யம் என்று தான் இருந்தது. 68 ஜூலை 17க்கு பிறகுதான் அது தமிழ்நாடு என்று ஆயிற்று. இருப்பினும் ஒரு மொழிவாரி மாநிலம் கிடைத்ததில் முதல் மகிழ்ச்சி. ஆனால் அப்படி மொழிவாரி மாநிலத்தை பெற்றபோது நாம் நம்முடைய பகுதிகள் பலவற்றை இழந்திருக்கிறோம், எல்லா திசைகளிலும் இழந்திருக்கிறோம். அதில் ஒரு வருத்தமும் இருக்கவே செய்கிறது. சில இடங்களில் எந்த மொழி பேசுகிறவர்கள் கூடுதல் என்பதை வைத்து அது பிரிக்கப்பட்டது என்று அந்த குழு சொல்லிற்று. ஆனால் சில இடங்களில், குறிப்பாக தேவிகுளம், பீர்மேடு போன்றவைகளில் 75% பேர் தமிழே பேசினாலும் அது நமக்கு இல்லை என்று ஆகிவிட்டது. எனவே அப்படி ஒரு மகிழ்ச்சியும் வருத்தமும் கலந்த நாள்தான் இந்த நவம்பர் 1 என்று நான் கருதுகிறேன். இந்த மறு ஆய்வு அப்படின்னு சொல்லும்போது மொழிவாரி செயல்பாடுகள், குறிப்பாக இந்த மொழிக்கான கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் மொழிக்கான முக்கியத்துவத்தோடு அமைக்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும், இந்த 60 ஆண்டுகளில் தமிழ் மொழிக்கான முக்கியத்துவத்தை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது காரணத்தினாலேயோ, இல்லை தமிழர்கள் பேசக்கூடிய பகுதி பிரிக்கப்பட்டு தமிழ்நாடு என்று ஆக்கப்பட்ட காரணத்தினாலேயோ அது தன் இலக்கை அடைந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? எப்போதுமே எந்த ஒரு மாநிலமானாலும் நாடானாலும் தன் இலக்கை அடைந்து விடுவது என்பது எளிதல்ல. அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறதா என்பதுதான். இலக்கை அடைகிற அந்த இறுதி கட்டம் என்பது என்றைக்கும் எப்போதும் வந்துவிடாது. அப்படி வந்தால் அது அவ்வளவு எளிய இலக்காக இருக்க முடியாது. ஆனாலும் அந்த இலக்கை நோக்கி நாம் பயணித்திருக்கிறோம். முன்னேற்றங்கள் இருக்கின்றன, சறுக்கல்களும் இருக்கின்றன. எனவே ஒரே சொல்லில் இது இலக்கை நோக்கி முழுமையாக பயணித்திருக்கிறது என்றோ இல்லை என்றோ சொல்லிவிட முடியாது. இதில் நிறைய வாதங்கள் இருக்கின்றன. நான் தொடக்க நிலையில் என்னுடைய கருத்துக்களாக இவற்றை நான் பதிவு செய்கிறேன். இது எங்கே இருந்தெல்லாம் சிக்கல்கள் எழுகின்றன என்றால், 48இல் அமைக்கப்பட்ட தார் கமிட்டி, பிறகு 53இல் அமைக்கப்பட்ட ஃபசல் அலி பணிக்கர் கமிட்டி குழுக்கள் பரிந்துரைத்தவைகளிலிருந்தே கூட பல சிக்கல்கள் தொடங்குகின்றன. விரிவாக பேசுகிற போது நான் அந்த செய்திகளை பகிர்ந்து கொள்கிறேன். திரு நித்யானந்தன், மொழி அடிப்படை, அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்கான முக்கியத்துவம், அந்த மொழி பேசக்கூடிய மக்களுக்கான முக்கியத்துவம், அந்த மொழிக்கான முக்கியத்துவம் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த கூட்டாட்சி தத்துவத்தில் அப்படி மாநில மக்கள் பேசக்கூடிய மொழிகளுக்கு உரிய முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கா அப்படின்னா இல்லைன்னு தான் பல இடங்களில் பதில் வரும். அது ஆட்சி மொழி கோரிக்கையில் தொடங்கி பல கோரிக்கை, நீதிமன்றத்தில் அலுவல் மொழி கோரிக்கை வரை பல கோரிக்கைகளும் தமிழ் இன்னும் காத்திருப்பு பட்டியலில் தான் வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த கடந்த கால அரசுகள், குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய அரசு, இந்த மொழி குறித்த ஒரு தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அப்ப இந்த மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பதற்கான அடிப்படை காரணமே தகர்க்கப்படுகிறது தொடர்ந்து வந்த மத்திய அரசுகளால் ஏன் சொல்லக்கூடாது? முதலில் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மொழிவாரி மாநிலம் மொழியினுடைய வளர்ச்சிக்காக
அதாவது அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் என்று பிரித்து அவர்களுடைய வளர்ச்சிக்காக என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அது வெவ்வேறு தலைப்பு. மொழியினுடைய வளர்ச்சிக்காக மொழிவாரி மாநிலங்கள் பிரித்திருக்கிறது என்று சொன்னால் இந்தியாவில் எந்த மாநிலமுமே மொழியில் அந்த அளவுக்கு ஆழமாக வளரவில்லை. மொழிக்கான எந்த விதமான முக்கியத்துவமும் எந்த மாநிலமும் கொடுக்கவில்லை. எனவே மொழிவாரி மாநிலம் மொழி வளர்ப்பிற்கு என்று சொன்னால் ஏதோ மாநாடு நடத்துவதும் அதற்காக தீ குளிப்பதும் தான் மொழி வளர்ச்சி என்று கருதி ஒரு தவறான போக்கிலே போய் கொண்டிருக்கிறார்கள். ஆக இது மொழியினுடைய வளர்ச்சி குறித்து. ஆனால் மொழி பேசக்கூடியவர்களுடைய நலன் குறித்து என்று சொன்னால் நிர்வாக ரீதியாக முன்னேற்றம் இருக்கிறதா என்றுதான் அதனுடைய பொருள். ஆக ஒரு மொழி பேசக்கூடிய மாநிலமாக பிரிந்த பின்னாலே அந்த மாநிலத்திலே நிர்வாக வளர்ச்சி எத்தகையதாக இருந்தது என்றால் தமிழகத்தை பொறுத்தவரையிலே கடந்த 50 ஆண்டுகளாக திராவிட இயக்கங்களுடைய ஆட்சி தான் இருந்து கொண்டிருக்கிறது. மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். நிர்வாகத்திலே இந்த மாநிலத்தை ஆண்ட காங்கிரஸை காட்டிலும் ஒரு தேசிய கட்சியை காட்டிலும் மாநில கண்ணோட்டத்தோடு மாநில நன்மை கருதி அதிகம் செயல்படக்கூடிய ஒரு அரசாக இருக்கும் என்று மக்களை நம்ப வைத்தார்கள். ஆனால் அப்படி எந்த மாநிலமுமே நிர்வாக வசதிக்காக மொழிவாரி மாநிலம் பிரித்தது என்பது எந்த அளவிலும் அது அவர்களுக்கு பயன் பெற்றதாக இதுவரை நமக்கு எந்த விதமும் கிடையாது. மொழிவாரியாக பிரிப்பதை விட நிர்வாக வசதிக்காக பிரித்திருந்தால், அந்த முறையிலே பிரித்திருந்தால் இன்றைக்கு காவிரி பிரச்சனை கூட தீர்க்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு காவிரி பிரச்சனை தீராததுக்கு கூட காரணம் என்ன என்று சொன்னால் மொழிவாரியாக பிரித்து மொழிக்கு முக்கியத்துவம் தந்து மொழி என்ற அடிப்படையிலே சிலரை குறுகிய கண்ணோட்டத்தோடு தவறான போக்கிலே ஒன்றிணைத்து ஒருவருக்கு ஒருவர் இந்த நாட்டிலே வாழக்கூடியவர் மீது ஒரு விரோத மனப்பான்மை ஏற்படுத்துவதற்கு, பகைமை உணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு மொழி பயன்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை கூட நான் வைக்கிறேன். எனவே நிர்வாக ரீதியாக இதை பிரித்திருந்தால் நிச்சயமாக தமிழ்நாடு என்ற பெயரிலே தமிழ் பகுதிகள் என்று சொல்லியிருக்கலாம். தமிழை ஆழமாக நாம் தமிழ் இலக்கியங்கள், தமிழ் இலக்கணங்கள் இவைகள் காவிரி பிரச்சனையை சொன்னதுனால நான் குறுக்கிட்டு கேள்வி கேட்கிறேன். தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு கன்னடம் பேசக்கூடிய மக்களாகி நாங்கள் தண்ணீர் தரமாட்டோம் அப்படின்னு இந்த 40 ஆண்டுகள்ல யாருமே சொல்லல. நீங்க சொல்ற மாதிரி நிர்வாக வசதிக்காக பிரித்திருந்தாலும் அது ஏதோ ஒரு பேர் எக்ஸ் ஆர் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் மாநிலத்தில் எங்களுக்கு தண்ணீர் போதாது, அதனால ஒய் மாநிலத்தை தரமாட்டோம்னு பேசியிருப்பாங்களா? இல்ல நீங்க சொல்ற மாதிரி மொழிவாரியா பிரிச்சதுனால தமிழ் பேசுறவங்களுக்கு தண்ணி தர மாட்டோம்? நான் கருத்து வேறுபாடு இருக்கிறது. இப்பொழுது நீங்க சொல்லக்கூடிய கருத்திலே எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் தமிழ் பேசக்கூடிய உங்களுக்கு தண்ணீர் தரமாட்டோம் என்று சொல்லவில்லை என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் நடந்த சம்பவங்களை எல்லாம், நடப்புகள் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற வண்டிகள் தமிழ் பேசுகிறாயா, கன்னடத்தில் சொல்லு, காவிரி கன்னடனுக்கு என்று சொல்லு, தமிழுக்கு காவிரி தமிழனுக்கு என்று சொல்லி மொழியை சொல்லித்தான் அடித்திருக்கிறார்கள். ஆக மொழி வாரியாக நீங்க சொல்றது சில குழுக்கள், நான் சொல்றது மக்கள். நீங்க மக்களை அடிப்படையாக வைத்துத்தான் பிரித்தோம். அதுக்கு பிறகு மொழி வெறியை பயன்படுத்தி அரசியல் செய்யக்கூடிய குழுக்களை பத்தி நான் பேசவே இல்லை. நான் கேட்டது மக்கள், அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் மொழியின் காரணமாக தரலையா? இன்னும் சொல்ல போனா அந்த பகுதிகளில் தமிழ் பேசக்கூடிய விவசாயிகள் இன்னும் இருக்கிறாங்க. கர்நாடகத்தினுடைய காவிரி பிடிப்பு பகுதியில் தமிழ் பேசக்கூடிய இங்கிருந்து செட்டில் ஆன விவசாயிகள் இருக்கிறாங்க. மைசூரிலும் பெங்களூரிலும் பெங்களூரில் தமிழர்கள் 60 விழுக்காடு இருக்கிறார்கள். நிம்மதியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மொழியை அடிக்கவில்லை. ஆனால் அப்படி இருக்கும்போது தமிழகத்திலிருந்து செல்லக்கூடியவர்களை தமிழனாக பார்க்கிறார்கள். ஆக தமிழ் மாநிலமாக, தமிழ் மொழி மாநிலமாக பிரிந்ததற்கான விளைவுகளில் இதுவும் ஒன்று. தண்ணி தரமாட்டேன்னு சொல்றவங்க தமிழ் பேசுறாங்க, ஹிந்தி பேசுறாங்க, தெலுங்கு பேசுறாங்கன்னு இல்ல, அந்த பகுதியிலிருந்து வந்தனாலே அடிப்பேன் தானே சொல்ல போறாங்க. தமிழ் பேசக்கூடியவர்களைத்தான் குறிவைத்தார்கள், தமிழ் என்றுதான் அதற்கு முத்திரை பதித்தார்கள். ஆக மொழிவாரி மாநிலம் பிரித்ததற்கு அதுவும் ஒரு காரணம், அதுதான் காரணம் என்று நான் சொல்லவில்லை. இப்படி ஒரு பிரிவினை வருவதற்கு அது சற்று ஓரளவிற்கு வித்திட்டு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய அடிப்படையான கருத்து. இது என்னுடையது மட்டுமல்ல, மொழிவாரியாக பிரிப்பதையே எதிர்த்தவர் நம்முடைய சட்ட வல்லுநராக இருந்து உலகம் போற்றக்கூடிய நம்முடைய பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். அது பின்னால் நாம் நம்முடைய சுற்றிலே பேசுவோம். அம்பேத்கர் மொழிவாரி மாநிலங்களுக்கு எதிராக இருந்தார், நிச்சயமாக பேசினார். என்ன இந்த அடிப்படையில் அந்த மாதிரி விஷயங்களை சொல்றீங்க? அடுத்த சுற்றிலே நாம் அதை விரிவாக பேசுவோம். சரி, அந்த ஆதாரங்களோடு நம்ம பேசலாம். திருமுருகன் காந்தி, 2 விவாதங்கள் இந்த 60 ஆண்டுகள்ல எழுந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. ஒன்று, தமிழ்நாடு என்று பிரிக்கப்பட்டாலும் திராவிடம் பேசிய திராவிட கட்சிகள், திராவிட இணைப்பு, திராவிட ஒற்றுமை பேசிய திராவிட கட்சிகள் 2000 பிற்பகுதியில், குறிப்பாக 2005 பிற்பகுதியில் திராவிடத்தோடு கடுமையான விவாத களங்களில் மோதக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய அமைப்புகள்னு இந்த விவாத தளம் இப்படி வந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதில் ஆரோக்கியமான விவாதங்களை மட்டும் எடுத்து நம்ம இங்கே பேசலாம். இந்த 60 ஆண்டு பயணத்தில் இந்த விவாதம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் இந்த விவாதம் எழுந்ததுன்னு நினைக்கிறீங்க?
இல்லை, அப்படி எல்லா தமிழ் தேசிய அமைப்புகளும் அப்படி ஒரு கேள்வி வச்சதாக நான் பார்க்கல. அது அப்படியான ஒன்று அல்ல. அது சில பேர் அப்படியான ஒரு கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய, திராவிடத்தை எதிர்மறையாக பார்க்கக்கூடிய ஒன்றாக பார்க்கிறார்கள். தமிழ் தேசியம் என்பது அதாவது தமிழ் மொழி பேசக்கூடிய மக்களை கொண்டு ஒரு நிலப்பரப்பு பிரிக்கப்பட்டது என்பதை வெறும் நிலப்பரப்பாகவோ மாநிலமாகவோ நிர்வாகமாகவோ பார்க்காமல், ஒரு மொழி பேசக்கூடிய மக்களுக்கென்று ஒரு பண்பாடு இருக்கிறது, அவர்களுக்கென்று இறையாண்மை இருக்கிறது. அந்த இறையாண்மையுடைய வளர்ச்சி, அவர்களுடைய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி, அவருடைய பண்பாட்டின் மீதான பாதுகாப்பு, வாழ்வாதாரத்தின் மீதான பாதுகாப்பு, இதுதான் வந்து கூர்மையடைந்திருக்கிறது. இந்த 60 ஆண்டு காலத்துல இது அத்தனையின் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது. நீங்க மொழியின் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது, பண்பாட்டின் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது, வாழ்வாதாரத்தின் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது, அரசியல் உரிமைகள் மீது தாக்குதல் நடந்திருக்கு. அப்ப நாங்க வந்து பார்த்தா எங்க மீனவர்கள் வாழ்வாதாரம் போயிருக்கு, விவசாயிகள் வாழ்வாதாரம் போயிருக்கு, கச்சத்தீவு பறி போயிருக்கிறது, நீர்பிடிப்பு எங்களுக்கு இல்ல, நீர் வராம போயிருக்குது, ஈழப் பிரச்சனைகளை வந்து நாங்க மிகப்பெரிய துரோகத்தை சந்தித்திருக்கிறோம். இப்படி அத்தனை பிரச்சனைகளும் கூர்மையடைந்து தமிழர்கள் வந்து ஒரு தங்களுடைய இறையாண்மை இழந்த உணர்வு தான் 2009 பிறகு கூர்மையடைந்த ஒன்றாக மாறி இருக்கிறது. இங்க ஒரு அரசியல் கட்சிகளால் ஒரு சமூகத்தினுடைய முழு பாதுகாப்பை தந்துவிட முடியாது என்பதுதான் தந்தை பெரியாரினுடைய நிலைப்பாடு. அது வாக்கு வங்கி அரசியல் சென்றீர்கள் என்றால் நேர்மையற்றவர்களாக தான் இருப்பார்கள் என்பதை பெரியார் தெளிவாக சொல்லியிருந்தார். ஆகவே திராவிட இயக்கம் என்பதை முழுவதுமாக மறுத்துவிட்டு தேர்தலுக்கு சென்றவர்களும் திராவிட இயக்கத்தினுடைய வேலையை வந்து கொண்டாடுவதற்கான அருகதை அவர்களுக்கு கிடையாது. அப்படியான ஒன்று கிடையாது. பெரியார் இயக்கம் எதை வைத்தது, எதை முன்னெடுத்தது அப்படிங்கறதை முற்றிலுமாக மறுத்திருக்கிறார்கள். 40-50 ஆண்டுகளில் பெரியார் என்பது பாடத்திட்டத்திலே கிடையாது. இன்னைக்கு பாடத்திட்டத்தில் இல்லாமல் போனதும், பெரியார் யார் என்பதும் தெரியாமல் போனதும், திராவிட இயக்கம் என்ன செய்தது என்பதை பாடத்திட்டத்திலிருந்தும் நீக்கி, அதை பொதுவெளியில் இருந்தும் நீக்கி, பொதுக்கூட்டங்களில் நடத்துவதை நிறுத்தி, பிரச்சாரத்தை நிறுத்தி, இத்தனையும் நிறுத்தின வேலையை வந்து காங்கிரஸோ வேறு யாரோ செய்யவில்லை, திராவிட கட்சிகள் தான் செய்தது. ஏனென்றால் வந்து இவர்களுடைய செயலுக்கு பெரியாரினுடைய கருத்து என்பது எதிராக இருந்த காரணத்தினால்தான் அந்த பிரச்சனை வந்தது. ஆனால் திராவிடத்தினுடைய பங்களிப்பு என்பது, திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்பு என்பதனுடைய அடுத்த கட்டத்தில் தான் தமிழ் தேசியம் என்பது எங்களுடைய பொருளாதார உரிமை, எங்களுடைய பண்பாட்டு உரிமை, எங்களுடைய மொழி உரிமை, இதை நாங்கள் கூர்மையடைத்து முன்வைக்கிறோம். திராவிட கட்சிகள் வைத்து இருமொழி கொள்கை என்பது எங்களுக்கு எதிராக இருக்குது. இன்றைக்கு பள்ளிக்கூடம் முழுவதும் ஆங்கிலமயமாக மாற்றப்பட்டதற்கு அதிமுகவும் திமுகவும் போட்டி போட்டுக்கொண்டு அதை செய்து முடித்தார்கள். அதுதான் இவ்வளவு பெரிய துரோகம் வந்து எங்கள் தமிழ் தேசிய மக்களுக்கு நடந்திருக்கிறது என்றால், இவர்களை ஒரு தேசிய இனமாக பார்க்கக்கூடிய கூறு இந்திய அளவிலும் இல்லை, பிராந்திய அளவிலும் இல்லை, மாநில கட்சிகளுக்கும் இல்லாமல் போனதான். அப்ப நாங்கள் இவ்வளவு தூரம் தோத்தது எதில் தோத்திருக்கோம்னால், பொருளாதார கொள்கை எங்களுக்கு வந்து எதிராக போயிருக்கிறது, எங்க வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது, பண்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது, மொழி சிதைக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு நீதிமன்றத்திலிருந்து எந்த இடத்திலும் உரிமை இல்லை. இதை விட மிக முக்கியமாக தமிழ்நாடு என்பது இந்தியாவிலேயே ஒரு எல்லைப்புற மாநிலமாக இருந்திருக்கு. தென்னிந்தியாவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எல்லைப்புற மாநிலம் என்பது பக்கத்தில் ஒரு அண்டை நாடு வச்சிருக்கக்கூடிய ஒரு எல்லைப்புற மாநிலம். அதுவும் பக்கத்தில் அண்டை நாடு என்பது தமிழர்களை கண்டாலே கொலை செய்யக்கூடிய ஒரு நாட்டை வைத்திருக்கு. வெளியுறவு கொள்கையில் எந்த நிலைப்பாடுமே திராவிட கட்சிகளுக்கு கிடையாது. அதிமுகவுக்கு திமுகவுக்கு கேட்டீங்கன்னா வெளியுறவு கொள்கையை பத்தி இன்னைக்கு வரைக்கும் ஒரு நிலைப்பாடு இல்லாம இருக்கு. ஆனால் வெளியுறவு கொள்கை என்பது மிக மிக முக்கியமான கொள்கை என்பதை இன்றைக்கு வரை அவர்கள் பேச மறுத்து அதை புறக்கணிக்கின்ற ஒரு வேலை செய்து வருகிறது. ஆக இப்படிப்பட்ட ஒன்றுல வந்து எங்களுடைய அரசியல், பொருளாதார, சமூக, பண்பாட்டு, மொழி உரிமையை முற்றிலுமாக இழந்த இடத்தில் இந்த 40 ஆண்டுகளை நாங்கள் 50-60 ஆண்டுகளை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த 40 ஆண்டுகள் திராவிட கட்சிகள் செய்த துரோகத்தை நாங்கள் வந்து ஒரு முரண்பாடா பார்க்கும் பொழுது திராவிட இயக்கத்தின் மீதான ஒரு பழியாக போய் நிற்பதுதான் அதனுடைய பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. பெரும்பான்மை தமிழ் தேசியவாதியிலிருந்து ரொம்ப கூர்மையா நீங்க அந்த இடத்துல வேறுபடுறீங்கனால அந்த கேள்வி நான் உங்களை முன்வைத்தேன். இப்ப நீங்க இந்த 2016 சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை அப்படியே 1956க்கு எடுத்துட்டு போனா, அந்த பிரிப்பின் போது மொழிவழி தேசிய இனங்களாக பார்க்கப்பட்டு அதன் அடிப்படையில் இது நிகழ்ந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல நிர்வாக காரணங்களை பின்புலத்தில் வைத்துக்கொண்டு மொழி என்பது முன்னிறுத்தப்பட்டு பிரிக்கப்பட்டதுன்னு சொல்ற விமர்சனம் சரின்னு நினைக்கிறீங்களா? மொழி வழி தேசிய இனங்களுக்கு அன்றைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, பிரிக்கப்பட்ட போது கொடுக்கப்பட்டதுங்கிறத ஏத்துக்கிறீங்களா? இல்ல, அன்னைக்கு தேசிய இனத்தை பற்றியான கூர்மையான புரிதல் அன்றைக்கு கிடையாது. ஆனால் தேசிய இனத்திற்கு கூடிய உள்ளார்ந்த பண்பு, அந்த கூறின் அடிப்படையில் தான் அந்த மக்கள் வந்து தங்களுக்கான தனி ஆட்சி பரப்பை கேட்கிறார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தேசிய இனத்தினுடைய கோரிக்கை வளர்ச்சி என்பது காலப்போக்கில் நீடித்து வருகிறது. தேசிய இன பிரச்சனை என்றைக்கு கூர்மையடைகிறதுன்னு பாத்தீங்கன்னா, 80களில் வந்து காஷ்மீர் விடுதலை போராட்டம், சீக்கிய போராட்டம், வடகிழக்கு போராட்டம் சொல்லி, ஈழ போராட்டம் சொல்லி
பாலஸ்தீன போராட்டங்கள், எல்லா இடங்களிலும் தேசிய இனமாக அடையாளப்படுத்தப்பட்ட கூர்மையடைந்த போராட்டங்கள் கிட்டத்தட்ட பெரியார் காலத்திற்கு பின்பு கூர்மையடைந்திருக்கிறது. அது அத்தனையுமே ஆயுத போராட்டமாக மாறி மிகப்பெரிய முரண்பாடாக மாறியது. அதில் நடுவுல தான் இந்த கருத்தியல் என்பது இன்றைக்கு வேறொரு இடத்துல முன்னகர்ந்து நிக்குது. 56ல இருந்த பிரச்சனை ஆனால் இது உள்ளார்ந்த பிரச்சனையாக இருக்கிறது. தமிழ் பேசுகின்ற நாங்கள், எங்களுக்கென்ற நிலப்பரப்பு, எங்களுக்கென்ற மொழி, எங்களுக்கென்ற பண்பாடு, எங்களுக்கென்ற மதம், எங்களுக்கென்ற நம்பிக்கை அனைத்தையும் சேர்ந்தவர்கள் என்கின்ற உணர்வு நீண்ட நெடுங்காலமாகவே இந்த நிலப்பரப்பில் இருந்திருக்கிறது. அது ஒரு 5000 வருட வரலாறு எங்களுக்கு இருக்கிறது. அந்த வரலாறின் அடிப்படையில் தான் எங்களுக்கான இறையாண்மையை நாங்கள் பேசுகிறோம். ஆக இந்த இறையாண்மை என்பதை இந்திய அரசு முழுவதுமாக புரிந்து கொள்ளவில்லை, அரசியல் சாசனம் முழுவதுமாக புரிந்து கொள்ளவை. இன்னும் சொல்ல போன அரசியல் சாசனம்ங்கிறது ஒரு தேசிய இனத்தையே அங்கீகரிக்கல. தேசிய இனம் என்கின்ற அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவையே அவங்க இன்னைக்கு வரைக்கும் விவாதத்துக்கு கொண்டு வராமல் இருக்கிறது என்பதான் இன்னைக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பீட்டர் அல்போன்ஸ், இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பு பற்றி விவாதங்கள் எழும்போதெல்லாம் ஒரு விஷயம் தவறாமல் சொல்லப்படுகிறது. இது இன்னும் சற்று கவனமாக கையாளப்பட்டிருக்கலாம். குறிப்பாக தமிழகம் 4 திசைகளிலும் தனக்கான பகுதிகளை இழந்திருக்கிறது அப்படின்னு. அன்றைக்கு இங்கிருந்த காங்கிரஸ் அரசு, மத்திய காங்கிரஸ், ஜவஹர்லால் நேரு தலைமையிலான காங்கிரஸ் அரசிற்கு நெருக்கடி கொடுக்க கூடாது என்பதற்காக அந்த சற்று கவனம் அப்படிங்கிறதுல தவறி இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? இல்ல செம்மல், முதல்ல உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், இதை போன்ற வாதங்கள் இன்றைய இளைஞர்களுக்கு நாம் எங்கே இருந்து புறப்பட்டு இந்த இடத்தை அடைந்திருக்கிறோம் என்பதை பற்றிய சரித்திரத்தை மீண்டும் நினைவுறுத்துவதற்கு இந்த விவாதம் மிக பயனுள்ள வாதமாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். முதலில் இதுல இந்த லிங்குவிஸ்டிக் பேசிஸ், அந்த அடிப்படையிலே மாநிலங்களை பிரிப்பது என்பது சுதந்திர இந்தியாவிலே வந்ததல்ல. அது 1920க்கு முன்னாலே ஆரம்பித்தது. முதல்ல அந்த லிங்குவிஸ்டிக் பேசிஸ் தான் ஒரு ஆட்சிக்குரிய பகுதியாக இருக்க முடியும் என்பதை வங்கத்தில் தான் நிரூபித்தார்கள். அத வங்கத்தை என்ன பண்ணாங்கன்னா 2ஆ பிரிச்சாங்க, ஆன் தி பேசிஸ் ஆஃப் ரிலிஜன். அதை வெள்ளைக்கார துறைத்தனம் அதை செய்த போது அந்த மேற்கு வங்கத்து மக்கள் மொழி ஒன்று மட்டுமே எங்களை இணைக்கக்கூடிய மாபெரும் சக்தி என்று சொல்லி மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி அந்த வெள்ளைக்கார துறைத்தனத்தையே முடிவுகளையே மாற்ற வைத்து மீண்டும் ஒரே மாநிலமாக இணை வைத்தார். இது 1920ல திலகர் அவர்கள் தான் முதலிலே மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அரசியல் சாசன சட்டம் வருவதற்கு முன்னாலேயே காங்கிரஸ் கட்சி மொழிவாரி மாநிலங்களை அமைப்பது எப்படி என்பதை பற்றிய ஒரு ஆணையத்தை நியமனம் செய்தது. இன்னைக்கு தம்பி திருமுருகன் அவர்கள் சொன்னதெல்லாம் நான் அருமைக்குரிய சுபவி அவர்கள் அதை பற்றி சொல்வார்கள் நினைக்கிறேன். பெரியாருடைய தத்துவத்திற்கு விரோதமாக என்று சொன்னார். பெரியார் தான் மொழிவாரி மாநிலமாக இதை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி பெருந்தலைவர் காமராஜருக்கு அழுத்தம் கொடுத்தவர் அவர்தான் எழுதினார். அப்பொழுது மாப்போசி எழுதுகிறார், அதாவது திராவிட நாடு கேட்டவர்கள் இன்று தமிழ்நாடு வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பெரியார் அவர்கள் அழுத்தமாக சொல்லி என்ன சொன்னார் என்று சொன்னால், இதை போன்ற ஒரு மாநிலம் உருவாகவில்லை என்று சொன்னால் மலையாளிகள் தான் ஆட்சி செய்வார்கள், அங்கேதான் அரசாங்க அதிகாரிகளாக இருப்பார்கள், தமிழர்கள் கக்கூஸ் கழுவவும் காவல்காரனாகவும் இருப்பார்கள். எனவே நீங்கள் உடனடியாக தலையிட்டு இந்த மாநில பிரிவினையை உறுதி செய்ய வேண்டும் என்று தந்தை பெரியார் தான் பெருந்தலைவர் காமராஜருக்கு சொன்னார். காங்கிரஸ் அழுத்தம் கொடுக்கலன்னு நீங்க தயவுசெய்து சொல்லாதீங்க. திரு ராஜாஜி அவர்கள் அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களை பார்த்து தமிழ்நாட்டுக்கு தனியாக சென்னையினுடைய தலைமையிலே அது கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் என்னால் முதலமைச்சராக இருக்க முடியாது என்று சொல்லி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருந்தார். அன்னைக்கு இருந்த சென்னையினுடைய மாநகராட்சி மேயர் சத்தியமூர்த்தி அவர்கள் பகிரங்கமாக சென்னை மாநகராட்சியிலே தீர்மானம் போட்டார், தமிழ்நாட்டை சென்னையை எதிர்ப்பவர்களுக்கு சென்னையிலே தண்ணீரும் கொடுக்க மாட்டேன், புதைப்பதற்கும் எரிப்பதற்கும் இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அன்னைக்கு செங்கல்வராயன் மேயராக இருந்தவர்கள் தீர்மானம் போட்டார்கள். அதை மாப்போசி அவர்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய அவர்களுக்கு தான் இந்த பெருமை சேர வேண்டும். அவர்கள் இதற்கான போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினார்கள். ஆகவே மொழிவாரி மாநிலம் என்பது நமக்கு முன்னாலே ஒரிசாவிலே ஆரம்பித்து விட்டார். அவர்கள்தான் முதலில் ஒரு மொழியினுடைய அடிப்படையிலே மாநிலம் கண்டவர்கள். ஆனா இன்னைக்கு நமக்கு இந்த பிரிவினை தான் இருப்பதற்குள்ளே, அதாவது among the available solutions only linguistic basis தான் நல்லது என்பது நம்முடைய அனுபவம்.
இன்னைக்கு கூட தமிழ்நாடு மாநிலம் பிரிந்த பிறகு 10 ஆண்டுகள் கழித்து தான் தமிழ்நாடுங்கிற பேர் வருது. ஏன் வரல அன்னைக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த சென்னைங்கிற பெயரை வைத்துக் கொள்ள நினைத்தார்கள். ஏனென்றால் அது சென்னை ஒரு கண்டென்ஷியஸ் இஷ்யூவா இருந்தது. சென்னையை எப்படியும் கொண்டு போய்விட வேண்டும் என்று பிரகாசம் முயற்சி பண்ணார். கூவத்துக்கு தென்பக்கம் தமிழ்நாடு வைத்துக் கொள்ளட்டும், கூவத்துக்கு தென்பக்கத்தை வடபக்கத்தை ஆந்திரா வைத்துக் கொள்வோம் என்று சொன்னார். இதனால அந்த சென்னைங்கிற பெயர் நமக்கு இருப்பது நமக்கு பலம் என்று நினைத்தார்கள். இப்பொழுது கூட நீங்க பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு இத்தனை வருஷம் ஆனா கூட இன்னும் மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் இருக்கு. இது அந்த ப்ரொசீஜர்ல உள்ள பல சிக்கல்கள். ஆனால் இன்னைக்கு மொழிவாரி மாநிலம் பிரித்த பிறகு நமக்கு ஒரு அந்தஸ்து கிடைத்திருக்கிறது, அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்திருக்கிறது. உலக தமிழர்களை எல்லாம் ஒன்றிணைத்து தலைமை தாங்கக்கூடிய அங்கீகாரத்தை தமிழர்களாகிய நாம் பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு இந்தியாவிலே வளர்ச்சியடைந்த மாநிலங்களிலே முதல் 3 மாநிலங்களிலே தமிழ் மாநிலம் இருக்கிறது. ஆகவே தமிழ் மொழிக்கு இன்று பல வகையிலே செழுமை சேர்க்கக்கூடிய அளவிற்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மாநில அரசு இருக்கிறது. இவைகளெல்லாம் இன்று நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வசதி. ஏன் அன்னைக்கு எதிர்த்தாங்கன்னா, பைலிங்குவல் ஏரியாஸ், அதாவது சுபவி கூட சொன்னார். அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ் அதிகமாக பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடம் கேரளாவில் இருக்கு. இன்னைக்கு அதை போல இன்னைக்கு சட்டமன்றத்திலே நீங்க முன்னால பாத்தீங்கன்னா, நம்முடைய முன்னால சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்த கோபிநாத் அவர்கள் சட்டமன்றத்திற்குள்ளே அழுதார். ஏன் அழுதார்னா, தெலுங்கு பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டீர்கள், எங்களுக்கு தெலுங்கு மொழியை தவிர வேறு எதுவும் தெரியாது, ஆகவே மீண்டும் தெலுங்கு பள்ளிக்கூடங்களை திறங்கள் என்று சொல்லி அவர் அழுதார். இங்கே பெரும்பான்மையான தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய பகுதி தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே இந்த பைலிங்குவல் ஏரியாஸ் என்று சொல்லக்கூடிய பகுதிகளுக்கு அவர்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது. அதை எப்படி எதிர்கொள்வது என்பதற்காகத்தான் அந்த டார் கமிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் பிரிவினைக்காக அமைக்கப்பட்ட கமிஷன் அதை பரிந்துரை செய்யவில்லை. ஆக இது ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. இன்னும் வாதம் வருகின்ற போது நான் சொல்லுகிறேன், முதலில் மொழிவாரி மாநிலம் வேண்டும் என்று சொன்ன நேருவே அதை பிறகு மாற்றிக் கொண்டார். 5 மாநிலங்களாகத்தான் பிரிக்க போகிறேன் என்று சொன்னார். வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு, மத்திய மாநிலம் என்று சொன்னார். இந்த தமிழ்நாட்டை தட்சிண மாநிலமாக ஆக்கப் போகிறேன் என்று சொன்னார். இதெல்லாம் நீண்ட வரலாறு. அந்த வரலாறுகளை எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். என்ன இருந்தாலும் கூட இன்னும் போக வேண்டிய அண்ணன் சுபவி அவர்கள் சொன்னது மாதிரி இது ஒரு ஜேர்னி, இது ஒரு பிரயாணம். இந்த பிரயாணம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் பல வகையிலே நாம் அடைய வேண்டிய இலக்குகள் இருந்தாலும் கூட, தம்பி ஒரு திருமுருகன் அவர்கள் சொன்னது போல இறையாண்மை இறையாண்மை என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அது எதை சொல்கிறார் என்று தெரியவில்லை. ஏனென்று சொன்னால், இந்திய நாட்டுக்குத்தான் இறையாண்மை உண்டு. சாவரினிட்டி இஸ் ஒன்லி ஃபார் தி இந்தியன் நேஷன், இந்தியாவுக்கு தான். நாம் இறையாண்மை கேட்டால் அது என்ன மாதிரி இறையாண்மைங்கிறதே ஒரு விளக்கணும். அதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த சுற்றுல விளக்கலாம். இது போன்ற தலைப்புகளை எடுத்து விவாதிப்பதில் இன்றைக்கும் புதிய தலைமுறை தனக்கென ஒரு இது வைத்திருக்கிறது. உங்கள் நன்றியும் மனப்பூர்வமாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு இடைவேளை எடுத்துக்கொள்ளலாம். இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம். சுபவி, அன்றைய தமிழக அரசியல் கட்சிகள் திராவிட நாடு அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படை கோட்பாட்டில் செயல்பட்டன. அதுக்கான கோரிக்கைகள் முன்வைத்திருந்தார்கள். ஒருவேளை அப்படி திராவிட நாடு கிடைத்திருந்தால் இது போன்ற நதிநீர் சிக்கல்கள் தீர்ந்திருக்குமா? இல்ல திரு நித்யானந்தன் போன்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த பரப்பளவு அடிப்படையிலோ நிர்வாக அடிப்படையிலோ பிரித்திருந்தால் இது போன்ற நதிநீர் சிக்கல்கள் வராமல் இருந்திருக்குமா? நித்யானந்தன் அவர்கள் சொல்வது மாதிரியான திட்டம்தான் முதல்ல இந்தியாவில் இருந்தது. அண்ணன் பீட்டர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல 53 வரைக்கும் அந்த திட்டம் வந்தது. 48 அமைக்கப்பட்ட தார் கமிஷன் அப்படித்தான் சொன்னது. மொழிவழி மாநிலங்கள் ஏற்கவில்லை. 53 டிசம்பரில் தான் ஃபசல் அலி குழு அமைக்கப்படுகிறது. அவர்களும் ஒரு கட்டம் வரைக்கும் அவர்கள்தான் மொழிவழி மாநிலம் என்றார்கள். நேரு அதனை ஏற்கவில்லை. அப்போது சொன்ன திட்டம் தான் இந்த தட்சிண பிரதேச திட்டம். அது 5ஆக பிரித்து சொன்னார்கள். பிறகு அது 8ஆகவும் பிரிக்கப்பட்டது. இப்போ நாம் எப்படி பார்க்கலாம்னா, மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட காரணத்தினால் காவிரி நதிநீர் வரவில்லை என்று சொன்னால், இப்போது தட்சிண பிரதேச திட்டத்தில் கர்நாடகம், ஆந்திரம், தமிழ்நாடு ஒன்றாக இருந்தது. 8ஆக பிரிக்கிற போது ஆந்திரம் நம்மோடு இல்லை, ஆந்திராவும் ஒடிசாவும் ஒன்றாக இருந்தது. இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, அப்படி நிர்வாக அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டால் ஆந்திராவிலிருந்து வருகிற கிருஷ்ணாவை அவர்கள் தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது தானே. எங்கள் மண்டலத்திலிருந்து இன்னொரு மண்டலத்துக்கு போவதற்கு ஏற்க முடியாது என்று சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதையும் நதிநீர் சிக்கலையும் ஒருங்கிணைக்க முடியாது என்பது என்னுடைய பார்வை. இது ஒன்று. இரண்டாவதாக, நம்முடைய நண்பர் திருமுருகன் அவர்கள் சொன்னதில் சில செய்திகளில் எனக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இந்த திராவிட இயக்க எதிர்ப்பு அல்லது திராவிட எதிர்ப்பில் 2-3 வகை இருக்கிறது.
ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்கம், பெரியார் எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். திருமுருகன் அப்படி இல்லை என்பதை தெளிவுபடுத்தினார். பெரியார் வரைக்கும் ஏற்றுக்கொண்டு மற்றவர்களை மறுப்பது, சில பேர் போனால் போகிறதுன்னு அண்ணா வரைக்கும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்படி அதில் பல பிரிவுகள் அதில் இருக்கிறது. திருமுருகன் சொன்னதில் என்னென்னா, பெரியாரே அதற்கு பிறகு திராவிட இயக்கங்கள் பின்பற்றலை, அவருடைய பெயரை சொல்லவே இல்லை, பாடப்புத்தகம் இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை, இவையெல்லாம் உண்மைதானா என்று திருமுருகன் அவர்களே மறுபடியும் எண்ணி பார்க்க வேண்டும். திமுக மட்டுமல்ல, நான் என்ன திமுக மட்டும் சொன்னால் ஒரு சார்பு, அதிமுக ஆட்சியிலும் கூட எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தபோது தான் 79 பெரியாரினுடைய நூற்றாண்டு அனைத்து பள்ளிகளிலும் நினைவு கூறப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அவர்தான் பெரியார் எழுத்துக்களை கொண்டு வந்தார். கலைஞர் அவர்கள் ஆட்சியிலே தான் பெரியார் சமத்துவபுரம் வந்து சேர்ந்தது. பெரியார் பல்கலைக்கழகம் இருக்கிறது, பெரியார் மாவட்டம் இருக்கிறது, பாடப்புத்தகங்களில் பெரியாரை பற்றிய செய்திகள் இருக்கின்றன. திருச்சி பல்கலைக்கழகத்தில் பெரியார் ஆய்வுக்காகவே தனித்துறை இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் திருமுருகன் அறியாமல் இருக்க முடியாது. இவையெல்லாம் போதுமானதா? இன்னமும் பெரியாரை கூடுதலாக கொண்டு வர வேண்டுமா என்று கேட்டால், எவ்வளவுக்கு எவ்வளவு பெரியாரின் கருத்துக்களை கூடுதலாக கொண்டு வர வேண்டும் என்று திருமுருகன் சொல்கிறாரோ அவ்வளவுக்கு எவ்வளவு எனக்கு சம்மதம். அது வேறு. எனவே இன்னொரு குற்றச்சாட்டு எங்கே இருந்து வருகிறது என்றால், பெரியாரும் காமராஜரும் இந்த முடிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட போது நாம் பகுதிகள் இழப்பதற்கு காரணமாக இருந்தார்கள். காமராஜர் இது மேடாவது குளமாவது எல்லாம் இந்தியாவில் தானே இருக்கிறது என்று சொல்லிவிட்டார் என்றெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து சொல்லப்படுகிறது. இதில் உண்மையான செய்தி என்ன என்றால், பீட்டர் அவர்கள் சொன்னதை நான் மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். தட்சண பிரதேச திட்டம் என்று வந்தபோது நீங்கள் எண்ணி பார்த்தால் அது திராவிட நாடு தானே. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகத்தை சேர்த்து வந்தால் அது தென் மாவட்டங்கள், தென் மாநிலங்கள் என்பது, தட்சண பிரதேசம் என்பது திராவிட நாடு தான். ஆனால் அதை கடுமையாக எதிர்த்தவர் பெரியார். பெரியார் காமராஜர் அவர்களிடத்திலே தான் வேண்டுகோள் வைத்தார். காமராஜர் தான் அதை நேருவிடத்திலே வலியுறுத்தினார். எனவே பெரியாருக்கும் காமராஜருக்கும் அந்த தட்சிண பிரதேச திட்டம் அமையாமல் போனதிலே பெரும் பங்கு உண்டு. இன்னமும் சரியாக சொன்னார், சங்கரலிங்கனார் அவர்களினுடைய பட்டினி போராட்டத்திற்கு முன்பே, அவர் 56 அக்டோபர் 13 அந்த பட்டினி போரில் இறந்து போனார். அதற்கு 11 மாதங்கள் முன்பு 55வது ஆண்டு நவம்பர் மாதம், அப்போது இதெல்லாம் வரல, 55வது ஆண்டு நவம்பர் மாதத்திலேயே தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்றும் மொழிவாரி மாநிலம் வேண்டும் என்றும் பெரியார் சொன்ன செய்தி இருக்கிறது. இதை தாண்டி இன்னொரு பெரிய செய்திக்கு விவாதத்திற்கு வந்தால் நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். 1956 ஜனவரியிலே நடந்த அந்த தேவிகுளம் பீர்மேடு போராட்டங்கள், அதிலே திகாவினுடைய பங்கு, திமுகவினுடைய பங்கு, பல செய்திகள் உண்மைக்கு மாறாக சொல்லப்படுகின்றன. பெரியார் அவர்கள் என்னவெல்லாம் விடுதலையில் எழுதினார் என்பதை நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். திமுகவின் சார்பில் NV நடராஜன் அவர்கள் அந்த குழுவிலேயே உறுப்பினராக இருந்தார். 56 பிப்ரவரி 20 நடந்த அந்த பொது வேலை நிறுத்தம், தமிழகத்தையே உலுக்கிய பொது வேலை நிறுத்தம் என்று சொல்ல வேண்டும், அதில் எல்லோரும் இருந்தார்கள். இன்னொரு பெரிய வேடிக்கை, பெரியாரும் ராஜாஜியுமே ஒரே மேடையில் இருந்தார்கள். ராஜாஜி பேசுகிற போது சொன்னார், எனக்கும் பெரியாருக்கும் உலகத்தில் இருக்கிற அத்தனை முரண்பாடுகளும் எங்களுக்கு இடையிலே உண்டு, ஆனால் இதில் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொன்னார். எனவே சென்னையை பெற்றுத்தர வேண்டும் என்பதிலே போராட்டத்தில் இருந்தார். மிகச் சரியான ஒரு காரணத்தை பெற்றவர்கள் சொன்னார். சென்னை ராஜ்யம் என்று திரும்ப திரும்ப அன்றைக்கு வலியுறுத்துவதற்கு இன்னொரு பெரிய காரணம், சென்னை போய்விடக்கூடாது என்றது. பிறகு சென்னையை தக்க வைத்துக் கொண்டதற்கு பின்னால் தமிழ்நாடு என்கிற தீர்மானம் சட்டமன்றத்திலே ஹண்டே அவர்கள் அதற்கு ஒரு சின்ன எதிர்ப்பை எழுப்பினார் என்றாலும் ஒரு மனதாகத்தான் நிறைவேறிற்று. எனவே மற்றவர்களை குற்றம் சாற்றி கொண்டே இருப்பதை விட நாம் அடுத்து என்ன செய்யலாம் என்று சிந்திப்பது நல்லது. குற்றம் சாற்றுவது எளிது, பணியாற்றுவது கடினம். திரு நித்யானந்தன், நீங்கள் அம்பேத்கரை சுட்டிக்காட்டி இந்த விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. அதில் குறிப்பாக போன ரவுண்டில் பேசும்போது மொழி வெறியை ஊட்டக்கூடிய வகையில், மக்களை பிரிவினைக்கு உள்ளாக்கக்கூடிய வகையில் இந்த மொழிவாரி மாநிலங்கள் அமைந்து விட்டது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தீர்கள். ஆனால் என்னுடைய கேள்வி, அந்த மொழிக்கான நியாயமான உரிமைகளே தரப்படாத ஒரு நிலையில் தான் இன்னைக்கு இந்தியாவுடைய அனைத்து மொழிகளும் இருக்குங்கிறத ஆய்வுகள் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இது போன்ற உரிமைகளை தராமல் அதிலிருந்து அவர்களை மறக்கடிப்பதற்காக மொழி வெறி அப்படின்னு ஒரு மைனர் செக்ஷனை வச்சுட்டு ஒரு பெரும்பான்மையை குற்றம் சுமத்துகிறீர்கள் அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது? மொழி பற்று இருக்க வேண்டியதுதான். மொழி பற்று இருந்து மொழிக்காக நாம் தொண்டாற்றுவது என்பது இலக்கியங்களை படைப்பதும் தமிழ் மொழியை பரப்புவதும் தான். ஆனால் தமிழ் பேசுகின்ற காலத்தினாலே அது ஒரு தனி மக்களை சார்ந்தவர்கள், தேசத்தை காட்டிலும் அப்பாற்பட்டவர்கள் என்றெல்லாம் சொல்வதுதான் வெறி என்று சொல்கிறது. நாம் ஒரு தேசம் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு அம்பேத்கர் அவர்கள் அதைத்தான் சொல்லியிருக்கார்கள். இந்த நேஷனலிசம் என்று சொல்வதை ஏன் நாம் சொல்லுகிறோம்? இது ஒரு தேசமாக இருக்க வேண்டும். முதலிலே நம்முடைய முன்னோர்கள்
ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக சாதியிலே இருந்தார்கள், பிறகு மதமாக மாறி ஒன்றுபட்டார்கள், இப்பொழுது தேசியமாக மாறி இருக்கிறார்கள். ஆக இந்திய தேசம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இல்ல, இந்திய தேசம்ங்கிறது ஏற்றுக்கொள்கிறோம், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்திய தேசம் என்பது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே, ஐக்கியம் தானே, மாநிலங்களின் ஐக்கியம் தானே இதனுடைய அமைப்பு. அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொண்டிருப்பதே மாநிலங்களின் ஐக்கியம். மாநிலங்களின் ஐக்கியம்னா அந்த மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய பிரத்யேக மொழி, கலாச்சார, இன அனைத்து உரிமைகளும் தரப்பட வேண்டும். சொல்வதையெல்லாம் வாதத்திற்காக ஏற்றுக்கொள்கிறேன். இவைகளெல்லாம் நிர்வாக ரீதியாக எந்த அளவிற்கு நம்முடைய தமிழகத்தை முன்னேற்றுவதற்கு உதவி இருக்கிறது என்பதுதான் இன்றைய தலைப்பு என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். மொழி பற்று மொழி வெறியாக மாறுதுன்னு சொல்றீங்க இல்லையா? என்னுடைய கேள்வி, மொழி மீது தாக்குதல் நடத்தப்படும் போது என்னுடைய பற்று வெறியாக மாறுவது இயல்பு தானே? ஒரு ஓட்டுநரை, இந்த காவிரி நடந்த நடப்பிலே ஒரு ஓட்டுநரை மைசூரில் என்று கருதுகிறேன், அங்கே மண்டியாவோ மைசூரோ, அங்கே அவனை அடித்தார்கள் என்று நாம் தொலைக்காட்சியிலே பார்த்தோம். அவன் பிறந்து வளர்ந்து படித்தது அனைத்துமே கர்நாடகாவிலே. அவன் எப்படி தமிழ்நாட்டை சேர்ந்தவன் என்று அடிப்பார்கள்? தமிழ் பேசுகிறான் என்ற காரணத்தினாலே தான். நீங்கள் கடந்த சுற்றில் சொன்னீங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களைத்தான் அவர்கள் குறிவைத்து தாக்கினார்கள் என்று. கர்நாடகத்திலே பிறந்தவர்களை கூட தமிழ் பேசுவதனால் தாக்கினார்கள். இந்த தமிழ் பேசுவதனால் தாக்க வேண்டும் என்ற எண்ணம் சரி என்று நான் வாதாடவில்லை. அவைகளெல்லாம் தோன்றுவதற்கான காரணங்களாக இதுவும் இருக்கலாம். இது அதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது என்பதைத்தான் என்னுடைய கருத்தாக நான் சொல்லியிருக்கிறேன். எனவே இது நிர்வாக ரீதியாக பிரிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக மக்கள் பிரச்சனையாக கருதி இதில் மக்கள் எந்தவித உணர்ச்சி வசத்திற்கும் இடமில்லாமல் நம்முடைய தேவை என்ன, இயற்கை எந்த அளவில் இருக்கிறது, அது நமக்கு எப்படி துணை புரிகிறது, அதை நாம் எப்படி பங்கிட்டுக் கொள்வது என்று அமர்ந்து பேசி முடிவெடுத்திருப்பார்கள். இல்லை, ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நிர்வாக வசதிக்காக பிரித்திருந்தால் ஒரே மொழி ஒரே தேசம் என்ற நோக்கி இந்த அமைப்பு போயிருக்குமா? இல்லை இப்ப இருக்கக்கூடிய பன்மொழி பன் கலாச்சாரம் அப்படிங்கிற அமைப்பு தக்க வைக்கப்பட்டிருக்குமா? நிர்வாக வசதியில் பிரித்திருந்தா ஒரு காலகட்டத்தில் அது ஒரு மொழி ஒரு தேசம் அப்படித்தானே போய் நின்றுருக்கும். இந்த பன்மொழி கலாச்சாரம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். இல்லை, ஒரு மொழி ஒரு தேசம் என்பதிலே நான் அம்பேத்கரைத்தான் நீங்க மீண்டும் நான் குறிப்பிட வேண்டும். மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கின்ற பொழுது அண்ணல் அம்பேத்கருடைய கருத்து இது மிகவும் ஆபத்தானது என்று சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது இந்த தேசம் பிளவுபட்டுவிடும். அப்படி பிளவுபடாமல் இருக்க வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி, இவற்றையெல்லாம் இந்த மணிகளையெல்லாம் மாநில மணிகளையெல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு சரடாக ஒரு கயிறாக ஒரு மொழி என்பது நாட்டிற்கு இருக்க வேண்டும். அந்த மொழி சமஸ்கிருதமாக இருந்தால் சிறப்பானது. ஏன் என்று சொன்னால் அனைத்து இந்திய மொழிகளிலுமே சமஸ்கிருத சொற்கள் அதிகம் இடம்பெற்றிருக்கிறது. இல்ல, குறுக்கிட மன்னிக்கணும், நிறைய இடங்கள்ல இங்க அம்பேத்கர் சுட்டிக்காட்டப்படுறாரு. அதனால சற்று தெளிவாக அம்பேத்கர் எந்த இடத்துல சொன்னார் சமஸ்கிருதம் ஒற்றை மொழியா இருக்கணும், எந்த இடத்துல சொன்னார் பதிவு பண்ணிட்டீங்கன்னா லிங்குஸ்டிக் ஸ்டேட் என்று அம்பேத்கர் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது. 1955 2 பிரதிகள் வெளிவந்திருக்கிறது. அதிலே குறிப்பிட்டவை தான் இவையெல்லாம் நான் சொல்கிறேன். அப்பொழுது சமஸ்கிருதத்தை அவர் சொல்லும் பொழுது அந்த சமஸ்கிருதம் காங்கிரஸ் நேரு அவர்களால் எதிர்க்கப்பட்டது. அது காங்கிரஸ் கட்சியின் அன்றைக்கு எதிர்க்கப்பட்டது. அப்படி எதிர்க்கும் பொழுது அவர்கள் கொண்டு வந்த ஒரு சமரசத்திலே தான் இந்தியை கொண்டு வந்தார்கள். அந்த இந்தியை கொண்டு வரும் பொழுது 70 வாக்குகள் ஆதரவாகவும் 70 வாக்குகள் எதிராகவும் அன்றைக்கு ஒரு ஓட்டு வித்தியாசத்திலே இந்தி ஆட்சி மொழி என்ற அளவிலே அங்கே நிறைவேறி பீட்டர் குறுக்கிட்டீங்க. அதாவது நீங்க அந்த டாக்டர் அம்பேத்கர் சொன்னது என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒன் ஸ்டேட் ஒன் லாங்குவேஜ், அது அவருடைய ஸ்டாண்டர்ட். நாம் என்ன கேட்டோம் என்று சொன்னால் ஒன் லாங்குவேஜ் ஒன் ஸ்டேட் என்று கேட்டோம். அது ரெண்டு தான் அம்பேத்கருடைய வைத்திருந்த அந்த கான்செப்ட்ல என்ன டிஃபரன்ஸ்னா, அவரும் மொழி அடிப்படை என்பதை ஒத்துக்கொண்டார். ஆனால் ஒரு மாநிலத்துக்கு ஒரு மொழியை உண்டாக்குவோம் என்று சொன்னார். நாம் என்ன சொன்னோம் என்று சொன்னால், மற்றவர்கள் ஒரு மொழிக்கு ஒரு மாநிலத்தை உண்டாக்கும்னு சொன்னோம். ஆகவே இதுதான் சரியாக இருந்திருக்க முடியும். நம்ம எடுத்த நிலைப்பாடு தான் இன்னைக்கு இருக்கிற நிலைமைகள்ல இந்த பேசிஸ்ல நாம் ஏற்றுக்கொண்ட பிரிவினை தான் இப்ப இன்னைக்கு என்ன சொல்றாரு, இப்போ ஆந்திரா ஒரு மொழியை எடுத்த மாநிலங்களே இப்ப 2 ஆகிவிட்டது. இப்ப நீங்க அவன் 2 மாநிலங்கள் ஆகிவிட்டது. இப்போ நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை கூட என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டை கூட 2 மாநிலங்களாக பிரிக்கலாம் என்கிற குரல் ஏற்கனவே கடந்த 2-3 ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த மாதிரி காலகட்டத்தில் நடந்துட்டு மோடி என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம்னு சொல்றாரு. ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்தோடு போட்டி போட வேண்டும், அதுதான் முன்னேற்றத்திற்கு வழின்னு சொல்றாரு. போட்டின்னு வருகின்ற போது அந்த போட்டிக்கு அது அடிப்படை என்னவாக இருக்க முடியும்? ஐடென்டிட்டி.
அது வந்து லாங்குவேஜா தானே இருக்க முடியும். ஆகவே அந்த கான்செப்ட் வந்து அவங்க ஏத்துக்கிறாங்களான்னு நான் கேட்கிறேன். அதை வந்து சான்ஸ்கிரிட் வந்து இணைக்க முடியும்னு சொன்னா அது வந்து ஒரு அது நீங்க திரும்ப நீங்க எங்களை வந்து 2000 5000 ஆண்டுகளுக்கு பின்னால் அழைச்சிட்டு போறீங்கன்னு அர்த்தமே ஒழிய 21வது நூற்றாண்டுக்கு எங்களை தமிழர்களை அழைத்து போட்டு வருகிற வழியா தெரியல எங்களுக்கு. 21வது நூற்றாண்டுக்கு தமிழர்களை அழைத்து போவதற்கான வழி சொல்லுங்க நீங்க. ஒரு சின்ன குறுக்கீடு. நீங்கள் சொன்ன புத்தகத்தினுடைய பெயர் சரி, அது வெளிவந்த ஆண்டு சரி. சான்ஸ்கிரிட் என்கிற சமஸ்கிருதம் என்கிற ஒரு மொழிதான் இந்தியாவில் இருக்க வேண்டும் என்று அம்பேத்கர் சொன்ன அந்த வரியை ஒரு தரம் படித்து காட்டிட்டீங்கன்னா எனக்கும் மக்களுக்கும் புரியும். அம்பேத்கர் சமஸ்கிருதத்தை ஆதரித்தார் என்பது உண்மை. அதற்கான ஆதாரம் ஆதரித்தல் வேறு, அது வேறு. அந்த மொழிதான் இந்தியா முழுவதற்கும் இருக்க வேண்டும். அந்த புத்தகம் நானும் படிச்சிருக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு விரல் நுனியிலே உலகத்தை காணலாம். நான் இப்பொழுது இங்கே சொல்லிட்டு சென்று விடலாம். பின்னர் உங்களை சந்திக்க வேண்டுமா வேண்டாமா? எனவே ஏதோ சமஸ்கிருதம் குறித்து அந்த நூல் அல்லாமல் பிற நூல்களில் அம்பேத்கர் சொல்லி இருக்கக்கூடிய பல விஷயங்களை படித்ததால் தான் அப்படி படித்தவர்கள் எல்லாருக்கும் வரக்கூடிய இயல்பான சந்தேகம் தான். சமஸ்கிருதம் குறித்து அம்பேத்கர் கொண்ட பார்வை பல நூல்களில் பிரதிபலித்திருக்கிறது, அவருடைய தொகுப்பு நூல்களில் பிரதிபலித்திருக்கிறது. அப்படிப்பட்ட அம்பேத்கர் சமஸ்கிருதம் தான் இந்தியாவை இணைக்கும் நூல் உங்களுக்கு தருகிறேன். சமஸ்கிருதம் பேசுகிறவர்களை பற்றி அம்பேத்கர் சொல்லி இருக்கிற செய்திகள் நிறைய. 70 வாக்குகள் இந்திக்காக வந்தது, 70 வாக்குகள் சமஸ்கிருதம் வந்து நடந்தது. ஒப்புக்கொள்கிறீர்களா? இந்திக்காகவும் சமஸ்கிருதத்திற்காகவும் அல்ல. அதுல நீங்க பல செய்திகளை அதுல வாக்கெடுப்பு நடந்தது உண்மை. ராஜேந்திர பிரசாத் பிறகு பட்டாபி சீதாராமையாவினுடைய தலைமையில் நடந்தது வேற ஒரு முறை. இரண்டும் ஒரு வாக்கில். அது சமஸ்கிருதத்துக்கும் இந்திக்குமான வாக்கு அல்ல. நீங்க மீண்டும் மீண்டும் அது இந்துஸ்தானிக்கும் இந்திக்குமானது. நீங்கள் அதாவது ஒரு செய்தியை வந்து நான் குறுக்கிட மாட்டேன், ஆனால் அது தகவல் பிழையாக இருக்கக்கூடாது என்பதற்காக நான் சொல்லுகிறேன். காந்தியார் வந்து ஒரே நான் முடிச்சிடறேன். இந்து முஸ்லீம் ஒற்றுமை என்பது இந்தி உருது கலந்த இந்துஸ்தானியின் மூலமாக வரும் என்று காந்தியார் நம்பினார். எனவே இந்துஸ்தானி என்று அவர் சொல்ல, இந்தி என்று சொல்ல அப்படித்தான் வாக்குகள் நடைபெற்றனவே தவிர எந்த இடத்திலேயும் சமஸ்கிருதமா இந்தியா என்று வாக்கு நடந்ததாக நீங்கள் மெய்ப்பித்து விட்டால் இந்த வாதத்திலிருந்து நான் விலகிறேன். நள்ளிரல் சுந்தரம் என்ற புத்தகத்தில் இந்த விவாதம் குறித்தும் ராஜேந்திர பிரசாத் அம்பேத்கருடைய கருத்துக்களை சொல்லும் போது சில எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறேன் தவிர தகவல் பிழையானது. சமஸ்கிருதம் பற்றி அவர் சொல்லி இருக்கிற பல செய்திகளை நான் சொன்ன கருத்து அம்பேத்கரை நானும் தவிர்த்தேன். அம்பேத்கர் சமஸ்கிருதம் பத்தி பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு கடுமையான சில செய்திகளை சொல்லியிருக்கிறார் சொல்ல முடியும். நீங்க சொன்ன ஒரு விஷயத்தில் தகவல் பிழை சொல்றேன். நள்ளிரவல் சுதந்திரம் புத்தகத்துல நீங்க போய் எடுத்து இப்ப கூட பார்க்கலாம். அது இந்துஸ்தானிக்கும் இந்திக்கும் இடையில நடந்த வாக்கெடுப்பு தான். கான்ஸ்டிடியூஷன் டிபேட் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன செய்தியா மன்னிக்கணும். குறிப்பிட விரும்புவது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சமஸ்கிருதத்தை தேசிய மொழியாக எடுத்து அது இல்ல. ஒரே ஒரு செய்தியை மக்களுக்காக பதிவு பண்ணிடுறேன். 1949 செப்டம்பர் 12, 13, 14 3 நாட்களில் நடந்த விவாதம் அது. இந்துஸ்தானிக்கும் இந்திக்குமான விவாதமே தவிர அந்த இடத்தில் சமஸ்கிருதம் இல்லை. நீங்க கான்ஸ்டிடியூஷன் டிபேட் எடுத்து பார்த்துக்கலாம். திருமுருகனை கேளுங்க, அண்ணன் பீட்டரை கேளுங்க. நான் அந்த தேதியோட இந்த மொழிவாரி மாநிலம் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டாலும் கூட இன்றைக்கு தவறான செய்திகள் பரப்பப்படுகின்றன என்பதற்கான எடுத்துக்காட்டு மாப்போசி அவர்களுடைய பணி அளப்பரியது. மொழிவாரி நான் எனக்கு உடன்பாடு இருக்கிறது இல்லை, என் கருத்து வேறுபாடு இருக்கிறது, 1000 இருந்தாலும் கூட மொழிவாரியாக பிரிப்பதிலே மாப்போசி அவர்களுடைய பணி மிகச் சிறப்பானது. அதிலும் குறிப்பாக கன்னியாகுமரியிலே காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் தானுலிங்க நாடார் என்று சொல்லக்கூடியவர். அவர் மட்டுமே தான் 5 பேர் போராடியவர்களிலே சிறைக்கு சென்ற ஒருவர், தமிழ்நாட்டு எல்லைக்காக சிறைக்கு சென்ற ஒருவர் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் தானுலிங்க நாடார் ஐயா மட்டுமே தான். பிற்காலத்திலே அவர் இந்து முன்னணிய தலைவராக மாறினார். அதை முழுவதுமாக மறைக்கப்பட்டிருக்கிறது. கலைஞர் அவர்கள் கூட, கருணாநிதி அவர்கள் கூட முதலமைச்சராக இருந்த பாராட்டு கூட்டங்கள் நடத்தும் பொழுது தானுலிங்க நாடார் ஐயாவுடைய பெயரை கூட குறிப்பிடவில்லை எங்குமே. ஏனென்றால் இந்த மொழிவாரி மாநிலத்துக்கும் எல்லை பாதுகாப்பதற்கும் சிறை சென்றவர்களிலே ஒரே ஒருவர் தான் சிறை சென்றார் என்று சொன்னால் தானுலிங்க நாடார் ஐயா. வரலாற்று பதிவாக எடுத்துக்கொள்கிறேன். திருமோகன் காந்தி, நான்
புதுதாக இந்த கேள்வியை முன்வைக்க விரும்பல. இறையாண்மை குறித்து திரு பீட்டர் அல்போன்ஸ் ஒரு விஷயத்தை முன்வைத்திருந்தார். நான் தேசிய இனங்கள் குறித்து பேசிய போது நீங்கள் சொன்ன இறையாண்மை, அதற்கான விளக்கத்தையும் நீங்க பதிவு செய்யலாம். இந்த அது 2-3 விஷயங்கள் சொல்லணும். அவர் பீட்டர் அல்போன்ஸ் ஐயா புரிஞ்சுக்கிட்டது ஒன்று தப்பா இருந்தது. நான் பெரியார் தேசிய மொழிகளுக்கு ஏற்ப மாநிலங்களை பிரிப்பதற்கு எதிராக நான் சொன்னதான் நினைச்சிட்டார். அது அப்படி சொல்லலை. அவர் தேர்தலில் பங்கெடுப்பதை முற்றிலுமாக புறக்கணித்த நிலைப்பாடு எடுத்திருந்தார். அதை மறுத்து தேர்தலுக்கு சென்ற திராவிட கட்சிகள் மீதான விமர்சனமாக வைக்கப்பட்டதுதான். இரண்டாவது, அவர் சொன்ன இறையாண்மை என்பதை பற்றி பேசும்பொழுது நேஷனாலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த தேசியம் என்பது ஒரு மனிதனுக்கும் அந்த அரசுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சட்ட ரீதியான உறவுன்னு தான் சொல்றாங்க. அது உண்மையான நேஷனாலிட்டிங்கிறது சட்ட ரீதியான உறவு. அதை கடந்து எனக்கும் இந்தியா என்பதுக்குமான உறவு என்பது சட்ட ரீதியான உறவு தான். தேசியம் என்பது அதாவது மொழி வழி தேசியம் அல்லது தேசிய தேசியம் உணர்வுபூர்வமானது. இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கு, அவர் பதிவு பண்ணட்டும். சட்ட ரீதியானதல்ல. அது உங்களுக்கு எத்தனிசிட்டி என்று சொல்லக்கூடிய இறையாண்மைன்னு சொன்னீங்க. திருப்பிட்டு ஒரு நிமிஷம் அவர் முடிச்சிட்டோம். அதுபோல மொழி வழியாக பேசக்கூடிய தேசியம் எத்தனிசிட்டி என்று சொல்லக்கூடியதுல இறையாண்மை என்பதை மக்கள் தேர்ந்தெடுப்பதற்கான முழு உரிமை இருக்கிறது என்பதை ஐநாவினுடைய சாசனத்தின் 2வது பிரிவு உறுதிப்படுத்துகிறது. அப்ப அந்த இறையாண்மை என்பதனுடைய விஷயங்கள்னா நீங்க மாநிலமாக பிரிச்சுட்டீங்க, ஆனால் எங்கள் மொழியின் மீதான எங்களுடைய பிடிப்பு என்பது முற்றிலுமாக எங்களிடம் நீக்கப்படுகிறது. எங்களுடைய வாழ்வாதாரத்தின் மீதான முற்றிலும் எங்களுடைய பிடிப்பு என்பது நீக்கப்படுகிறது. அப்ப இது எல்லாமே எங்களுடைய விருப்பத்தையும் தாண்டி செல்வது என்பதை அது என்னன்னா எங்களுடைய அரசியல் உரிமையை மீறி நிற்கக்கூடிய வேறொரு சக்தியாக, எங்களோட அதிகாரமிக்க ஒரு சக்தியாக இருக்கும் பொழுது எங்களது இறையாண்மை என்பது புறக்கணிக்கப்படுவதாக இருக்கு. இதைத்தான் சர்வதேச மட்டங்களில் இப்பொழுது கடுமையான விவாதத்திற்கு உட்படுத்தப்படுகின்றன. அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது கூட நாகாலாந்திற்கு கூட தனி கொடி, அவர்களுக்கென்ற ஒரு தனி இறையாண்மை உள்ள நிலப்பரப்பு என்பதில் ஏற்றுக்கொண்டது. இதுதான் நீங்க உலக அளவில் இது ஏதோ இங்க பேசின உடனே தீண்டதாக சொல்றேன். இந்தியா கையெழுத்திட்டு இருக்கிறது. 1967 ஐநாவினுடைய கவர்னன்ட் ஆஃப் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ்ல இந்தியா கையெழுத்திட்டு இருக்கிறது. அங்கதான் நான் கேக்குறேன். அதுலதான் சொல்றாங்க இறையாண்மை விஷயங்கள் நீங்கள் பேசும்போது ஒரு அச்சம் என்பது தொடர்ச்சியாக ஏற்படுத்தப்படுகிறதா நான் போகல. ஆனா அச்சம் என்பது உருவாகிறது என்று மட்டும் புரிஞ்சுக்கிறேன். இது பிரிவினையை நோக்கியது. இந்த இந்திய ஐக்கியத்திலிருந்து தமிழ்நாட்டை பிரிக்கக்கூடிய தனித்தமிழ்நாடு கோரிக்கையை நோக்கி பயணப்படக்கூடிய முதல் படி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த விமர்சனம் தான் முதல் கட்டத்தில் வைக்கப்படுகிறது. அதன் நோக்கம் அதுதானா? நீங்க இறையாண்மை குறித்த கோரிக்கையில் எழுப்பும் போதெல்லாம் இல்லைங்க, நீங்க எல்லாத்தையுமே ஏதோ ஒரு முத்திரை குத்தக்கூடிய இடத்துக்கு நகர்த்தும் போது விவாதமே இல்லாம போயிருது. பிரச்சனை அதுதான். பொதுவாக இறையாண்மை பற்றி பேசின உடனே இது ஐநாவின் ஜெனீவால சாசனமாவே 156 சாசனமாவே போட்டிருக்கிறாங்க. அவர்களுடைய அதாவது என்ன, அந்த நிலத்துல நீங்க ஒரு சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்தக்கூடிய ஒரு திட்டத்தை பண்ணிட்டு போயிருவீங்க. அந்த பகுதியில காலமாக பல்லாயிரக்கணக்கான வாழ்ந்த மக்களினுடைய வாழ்வாதாரம் என்ன, உயிருக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது, அது எங்கோ இருக்கக்கூடிய ஒருத்தர் முடிவெடுக்கும் பொழுது அந்த மக்கள் முழுவதுமாக அழிக்கப்படுகிறார்கள். இது உலகம் முழுவதும் நடக்க ஆரம்பித்த பிறகுதான் இந்த விவாதம் கூர்மை அடைஞ்சிருக்கு. அந்த இடத்துல பாக்குறாங்க. ரெண்டாவது நீங்க 2ஆம் உலகப் போருக்கு பிறகு நாடுகள் உருவாவது ராஜாக்களின் அடிப்படையில் உருவாகல. மக்கள் ராஜாக்களை தங்கள் ஆட்சிகள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்ப மக்கள் தங்கள் விருப்பக்கூடிய ஆட்சிகளையும் ஆட்சி முறையையும் அரசியல் சாசனத்தையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வழிமுறை இருக்கிறது. அப்ப நீங்க திடீர்னு ஜல்லிக்கட்டு நிறுத்துறேன்னு சொல்லிடுறீங்க. எங்களுக்கு 4000 வருஷம் எங்களுக்கு வரலாறு இருக்குது. திடீர்னு ஏதோ வச்சு நிறுத்துறீங்கன்னா எங்களுக்கு தெரியாது. அதை பத்தி நாங்க பாராளுமன்றத்தில் பேச முடியுமா? எங்களுக்கு அந்த பெரும்பான்மையோ எங்களுக்கு அதுக்கு இருக்கக்கூடிய சம உரிமையோ கிடையாது. இப்படி பல்வேறு விஷயங்கள் எங்களிடம் பிடுங்கப்படுவது என்பதை நாங்கள் எப்படி உறுதி செய்து கொள்வது? கச்சத்தீவு எங்களுடைய ஒப்புதலே இல்லாமல் இலங்கை கொடுக்கப்பட்டது. எங்க மீனவர் பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நாங்க என்னைக்குமே பேசவே முடியாது. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வழிமுறையே கிடையாது. நீங்க மொழி வழின்னு சொல்லி பேசணும்னா இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசு அலுவலகங்களில் தமிழர்கள் தொடர்ச்சியாக வேலையில் சேர்க்கப்படுவதில்லை என்பது திட்டமிட நடந்துட்டே வந்துட்டே இருக்குது. இன்னைக்கு இந்தியில கையெழுத்து போட்டோம்னா அதுக்கு ஒரு தனி ஒரு போனஸ் தர்றாங்க. அது இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. மத்திய அலுவலகம் நடந்துட்டு இருக்குது. இது எல்லாமே ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சோம். அப்ப எங்களுடைய இறையாண்மை என்று சொல்லக்கூடியது அப்ப நாங்க காலங்காலமாக எங்களுக்கு இருந்த உரிமை, எங்களுடைய பழக்க வழக்கங்கள் மீதான் நீங்க நடத்தக்கூடிய தாக்குதல் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற இறையாண்மைங்கிற வாதம். அது உடனே தேசிய கட்சி என்ன பண்றாங்க, நீங்க உடனே பிரிவினைவாதின் முத்திரை குத்துறதும் அதுக்கு மேல பண்றது. ஆனால் அப்படி சொன்னால் இன்னொன்னு சொல்லிடுறேன், இங்க பீட்டர் அல்போன்ஸ் ஐயாவுக்கு சேர்த்து சொல்றேன், நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு உரிமையை மறுக்கிறீர்கள் என்றால் அது அடிப்படை மனித உரிமை விதிக்கு எதிரானது, முரணானது. அது யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் இஸ் a fundamental human right ன்னு எழுதி கொடுத்திருக்கிற இந்திய அரசு, நாங்க சொல்லல. இந்திய அரசு 1979 எழுதி கொடுத்திருக்கிறது. அப்ப பேசும்போது எங்களுக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் போடுவதெல்லாம் சர்வதேச சட்டத்தின்படி அது விதி மீறல், அது மனித உரிமை மீறலாக மாறும். அது நாங்கள் இந்த சமயத்தில் பதிவு செய்வோம். ஏன்னால் திரும்ப பெரியாரியவாதிகள் மீதும் தமிழ் தேசியவாதிகள் மீதும் இந்த சட்டம் பாய்ந்து கொண்டே இருக்கிறது.
அது அதிமுக திமுக என்று சொல்லக்கூடிய திராவிட கட்சி ஆட்சி இருக்கும் பொழுதும் அதிகமாக தான் பாய்கிறது. அதையும் நான் காத்திரமான வாதம், போதுமான நேரம் இல்லாதனால இறுதி கருத்துக்களுக்கு போறேன். திரு பீட்டர் அல்போன்ஸ், எங்கிடம் குறைந்தபட்சம் 1 நிமிடம் தான் இருக்கிறது, அதனால ரொம்ப சுருக்கமா 4 இறுதி கருத்துக்களும் கேட்கணும். உங்களுடைய இறுதி கருத்தை பதிவு செஞ்சிருங்க. அதாவது இங்க வந்து நம்ம அவங்க ஐயா வந்து சொன்னாங்க, அதாவது தானலிங்க நாடாரை பற்றி சொன்னாங்க. தானலிங்க நாடார் அவர்களே எனக்கும் நன்கு தெரியும். நீங்க வந்து அந்த போராட்டம் வந்து குமரி எல்லை போராட்டம் வந்து மார்ஷல் நேசமணின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து அதைத்தான் அவரை மார்ஷல் என்று அழைத்தார்கள். அவர்கள் எல்லோரும் வந்து தானலிங்க நாடாரை போன்றவர்கள் செய்த தியாகத்தையும் இதெல்லாம் குறை சொல்லல. அங்க துப்பாக்கி சூடே நடந்தது. துப்பாக்கி சூட்லயே 2 பேரும் காயம்பட்டாங்க. அதெல்லாம் வைத்து கொண்டுதான் திரும்ப பின்னால வந்து பட்டம்தானுக்குள்ளே அவர்கள் நடத்திய அந்த இதெல்லாம் வந்து பெரிய சரித்திரம். அதை வந்து இப்பொழுது பேசி அவர் திரும்ப இந்து முன்னணிக்கு வந்தார் என்று சொல்லி நீங்க திரும்ப தமிழர்கள் என்கிற அடையாளத்தை நம்ம எல்லாரும் ஒன்னா வந்து நம்ம இணைத்திருக்கிற அடையாளத்தை வந்து திரும்ப அதை நீங்கள் பிரிக்க வேண்டாம். என்னை பொறுத்தவரை மார்ஷல் நேசமணியும் தமிழர், தானலிங்க நாடாரும் தமிழர் அப்படிங்கிற கோணத்துல தான் நான் பாக்குறேன். ரெண்டாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொழிவாரி மாநிலம் என்பது நாம் ஏற்றுக்கொண்ட முயற்சி வந்து சரியான முயற்சி. அது சரியான திசையிலே போய் கொண்டிருக்கிறது. தம்பி திருமுருகன் அவர்கள் சொன்னது போன்ற பிரச்சனைகள் இருப்பதும் உண்மை. அதை நான் மறுக்கல. இன்னைக்கு வந்து ஒரு பெடரல் ஸ்ட்ரக்சர்ல இந்தியா வந்து ஒரு இத்தனை மாநிலங்கள் இருக்குதுல, நம்முடைய மாநிலங்கள் வந்து நம்முடைய அதிகாரங்களை வந்து அழுத்தம் கொடுத்து தான் பெற வேண்டும். அப்படி அழுத்தம் கொடுத்தக்கூடியவர்களை வந்து உங்களோட இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா 2 செய்திகள். ஒன்று, நித்யானந்தம் அவர்கள் பேசுகிற போது சாதிகளாக இருந்தோம், மதமாக மாறினோம், இன்றைக்கு எல்லோரும் தேசமாக ஆகிவிட்டோம்னார். சாதியெல்லாம் ஒழிந்து போன தகவல் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற வரைக்கும் சாதி ஒழிஞ்சது எனக்கு யாரும் சொல்லலை. ஒழிஞ்சிருந்தால் ரொம்ப மகிழ்ச்சி. ஒன்று. ரெண்டாவது, திருமுருகன் சொன்னதில் ஒரு செய்தியை நான் அழுத்தமாக சொல்லணும். நான் தமிழ்நாட்டுக்கான இறையாண்மை, தனித்தமிழ்நாடு என்கிற கோரிக்கையிலெல்லாம் இருந்தவன் தான் இன்றைக்கு இந்தியாவில் ஒரு கூட்டாட்சி என்கிற ஒரு ஃபெடரல் ஸ்டேட் இன் ட்ரூ சென்ஸ் என்கிற இடத்தில் தான் வந்திருக்கிறேன். ஆனாலும் இறையாண்மை கேட்கிற அந்த உரிமையை யாரும் மறுக்க முடியாது. அது அவருடைய உரிமை என்பதை நான் சுருக்கமாக உங்களுடைய இறுதி கருத்து. பெரியாரியவாதிகள் என்று சொல்லி இவர் சொன்னார் நம்முடைய திருமுருகன். ஒரு சந்தேகம் இருக்கிறது. திருவாங்கூர் கொச்சியில் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள், அங்கே விவசாயம் செய்தவர்கள், அங்கே இருந்தவர்களும் தமிழர்கள். அவர்களெல்லாம் பெரியார் இடத்துல சென்று நம்முடைய பகுதி கேரள பகுதிக்கு செல்ல போகிறதாமே என்று சொன்ன பொழுது பெரியார் அது கேரளாவுக்கு செல்லட்டும் என்று தான் சொன்னார். மறுக்க முடியுமா? வரலாற்று உண்மை இது. ஆக பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் வாழக்கூடிய அவர்களுடைய உரிமையை, அந்த திருவாங்கூர் கொச்சியினுடைய உரிமையை இழக்க செய்தவர் என்பது உண்மைதானே. தொடக்கத்திலிருந்து இப்ப நான் வரணும். முடியும் போது விவாதத்தை தொடங்கினால் அடிப்படையில் மறுபடியும் தவறான தகவல். அது மன்னிக்கணும், எனக்கு போதும் நேரம் இல்ல. நம்ம இன்னொரு தருணத்தில் நேரம் நான் நிறைவு செய்றேன். விவாதத்தை இந்த அளவோடு நிறைவு செய்யலாம். ஆனால் மிகவும் முக்கியமான ஒரு விவாத பொருள், எந்த ஒரு தேசிய இனமும் அதன் வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப சுருக்கமா ஐயா சுபவி ஐயா சொன்னது மாதிரி திமுக வந்து வச்ச சிலை வச்சது இதை வச்சதெல்லாம் வச்சு அந்த பெரியாரிய கருத்தெல்லாம் வளர்த்தல, அப்படியெல்லாம் நடந்துடல. இங்க கட்சி வச்சு ஒரு பல்கலைக்கழகம் வச்சதோ கல்லூரி வச்சதோ இல்ல, பிரச்சனை இல்லை. அது குறித்தான அடிப்படை பார்ப்பனியத்தை பற்றியான விவாதங்கள் மைய அரங்குக்கு வரவில்லை. அந்த நிறுவனங்கள் வலிமை பெற்றிருக்கு. அது ஐயா சொன்னதுக்கான ஒரு பதில மட்டும் சொல்லிடுறேன். ரெண்டாவது வந்து அதே மாதிரி கேட்டா இல்ல சொல்லிதான் வச்சிருக்காரு. நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தனால சொல்றேன். அடுத்து ஐயா சொன்னதுபடி பாத்தீங்கன்னா, பெரியார் சொன்னதுன்னு சொன்னா, இப்ப சமீபத்துல பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதுபடி கன்னியாகுமரி கேரளாவில் சேர்ந்து இருந்தால் நன்றா இருந்திருக்கும் சொன்னதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். எதிர்த்து பேசிட்டு